கடலூர் அரசு மருத்துவமனையில் எக்ஸ்ரே எடுக்கும்போது மூதாட்டியிடமிருந்து நூதன முறையில் 1 பவுன் கம்மலை கழட்டி இளைஞர் ஒருவர் பிடுங்கிச் சென்றுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் கண்ணதாசன் இணைகிறார். கண்ணதாசன், விவரங்கள். நிச்சயமாக கடலூர் அரசு மருத்துவமனைக்கு இன்று காலை வெள்ளக்கரையைச் சேர்ந்த மூதாட்டி காமாட்சி என்பவர் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் மருத்துவரிடம் சிகிச்சை பெற்றார். அப்போது மருத்துவர் எக்ஸ்ரே எடுக்க வேண்டும் என காமாட்சியிடம் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து மூதாட்டி எக்ஸ்ரே எடுக்கும் அறைக்கு சென்றார். அப்போது அந்த அறைக்கு வெளியே நின்ற ஒரு நபர் எக்ஸ்ரே எடுக்க வேண்டுமானால் காதில் உள்ள கம்மல் மற்றும் பணம் வைத்திருக்க கூடாது என தெரிவித்து அதனை என்னிடம் கொடுங்கள், பத்திரமாக வைத்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்துள்ளார். இதனை நம்பிய மூதாட்டி காமாட்சி தன்னிடம் இருந்த 1 பவுன் கம்மல் மற்றும் 250 பணத்தை அந்த மர்ம நபரிடம் வழங்கினார். பின்னர் அந்த நபர் எக்ஸ்ரே அறைக்கு சென்று அடுத்த வினாடியே வெளியில் தப்பி ஓடினார். இதனைத் தொடர்ந்து மூதாட்டி காமாட்சி அவர்கள் எக்ஸ்ரே அறையிலிருந்து வெளியே வந்து பார்த்தபோது அந்த மர்ம நபர் காணவில்லை. இதனைத் தொடர்ந்து மூதாட்டி காமாட்சி கண்ணீர் மல்க ஒவ்வொரு அறையாக சென்று தேடிய போதும் கிடைக்கவில்லை. இதனைத் தொடர்ந்து அங்கிருந்த மருத்துவமனை புறக்காவல் நிலையத்துக்கு சென்று சம்பவம் குறித்து புகார் அளித்தார். அதன் பேரில் தற்போது கடலூர் புதுநகர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எக்ஸ்ரே எடுக்கும் போது நகை அணிந்திருக்க கூடாது என்று மூதாட்டியிடம் 1 பவுன் கம்மலை அபேஸ் செய்த மர்ம நபரை தற்போது போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி கண்ணதாசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.